நாம பணக்காரர்கள் ஆவதை குறித்து அல்லது வேதம் நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படியே, நமது தேவைகளின்படி அல்ல, தமது ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். எப்படி நிறைவாக்குகிறார்? மகிமையிலே நிறைவாக்குகிறார். அப்போ நாம் எல்லாம் மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் தலையிலிருந்து கால் வரைக்கும் மகிமையினால் நிரம்பி இருக்கிறோம். நம்ம பாக்கெட்லாம் மகிமையினால் நிரம்பி இருக்குது. ஆனா நீங்க 1 கோடி ரூபாய் பணத்தோடு கூட, இந்திய பணத்தோடு கூட அமெரிக்காவில் போயிட்டு ஒரு பாட்டில் தண்ணி கூட வாங்க முடியாம கஷ்டப்படலாம். ஏன்னா அங்க இந்த நோட்டு செல்லாது. அது போல இந்த உலகத்துல இந்த மகிமை செல்றது இல்லை. இந்த மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த மகிமையை எப்படி டான்ஜிபிள் பிளெஸிங்ஸா மாத்துறது, எப்படி தொட்டு பார்க்குகிற, எப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது அல்லது பணமாக மாற்றுகிறது. மகிமையா இருக்கிறோம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியணும். நாம பணத்தினால் ஆசீர்வதிக்கப்படலை, மகிமையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சோ எப்படி நம்ம இந்த ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்றோம்ன்றத பாக்குறோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்ணுல பார்த்த பிறகுதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா அவன் அவங்க மாமனார் முன்னால வந்து நிக்கும் போது தரித்திரனா இருந்தான், ஒரு காசு கூட இல்லாம இருந்தான். அவன் சேஷபுத்திர பாகத்தெல்லாம் வாங்கிட்டான். ஆனா இவன் முன்னால வந்து நிக்கும் போது, என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு 7 வருஷம் வேலை செய்ய சொல்றான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பணம் இல்லாம கஷ்டப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு யாக்கோபு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா அப்படியே இருக்க வேண்டியது இல்ல. அதை மாற்ற தெரிந்ததுன்னா, அந்த ஆசீர்வாதத்தை மாற்ற தெரிந்ததுன்னா, அந்த கனவுகளை சரியாக புரிந்து கொள்ள முடிந்தா, அந்த ஆட்டுக்கு முன்னால பட்டையை உரிச்சு போட்டா, அவன் பெருங்கொய்யோடு வந்தவன் 2 பரிவாரத்தோட போகிறான். விளங்குதுங்களா? அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படியே ஒண்ணுமில்லாம இருந்துட்டு போறது இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒண்ணுமில்லாம இருப்போம், ஆனா என்னைக்குமே இப்படி இருக்க மாட்டோம். நாங்க வந்த போது இருந்தது போலவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. சோ யாக்கோபு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, யோசேப்பு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவன் வாழ்க்கை எப்படி மேலும் கீழுமா போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கு. ஆனா அவன் அப்படியே இல்லை. அவன் ஜெயில வர வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மேலும் கீழுமா போயிட்டு இருந்தது. திடீர்னு அப்பா நேசிப்பாரு, அண்ணமாரு வெறுப்பாங்க, திடீர்னு குழியில தூக்கி போடுவாங்க, திடீர்னு மேல எடுப்பாங்க. ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அடுத்த துக்கம் வந்துடும். ஒரு நல்லது நடந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அடுத்த கெட்டது நடந்துரும். செட்டில் ஆன மாதிரி இருக்கும், போத்திபார் வீட்டுல செட்டில் ஆன மாதிரி இருக்கும். அவன் மனைவி குற்றச்சாட்டு சொல்லிடுவா, ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அவன் ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில இறக்கமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கதாங்க செய்யணும். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கணும். ஆஸ்பத்திரியில கூட பாருங்க, இருதயத்துல போட்டிருப்பாங்க, அங்க காமிப்பாங்க, அது மேலும் கீழுமா போயிட்டு வந்தாதான் உயிரோடு இருக்கிறதாவே அர்த்தம். அப்படியே பிளாட்டா போச்சுன்னா செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி வாழ்க்கைனா மேலும் கீழும் போயிட்டு வந்தா தான் அது வந்து நல்லா இருக்கும், அதுதான் நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம்னு. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரையும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அது மேல் நோக்கி எழும்ப கிராஃபே தவிர அது மேலும் கீழுமா போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனா அவசியம் இல்லை. சோ நாம என்ன நினைக்கிறோம், சூழ்நிலையை பார்த்துட்டு நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம அதிகமா செய்கிற வேஸ்ட் என்னன்னு சொன்னா, the blessings of the Lord. நம்ம மேல இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை. அதனாலதான் நான் திரும்ப சொல்றது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு? தேவன் என் கூட இருக்கிறார் நம்புறீங்களா? ஆனா நீங்க உங்க ஜெபத்தை டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டு பாருங்க, அது நீங்க சுத்தமா நம்பலன்றது தெரியும். வாரும் ஆண்டவரே, கூட இரும் ஆண்டவரே, என்னென்ன வார்த்தை போடுறீங்களோ போட்டு பாருங்க. அதுல எல்லாம் ஒரு விஷயம் புரியும், தேவன் நம்ம கூட இருக்கிறான்றத நம்ம சுத்தமா நம்பல.
அது போல இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னா இல்லாததானே கேட்கிறோம். அப்ப நாம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற விஷயம் நமக்கு ஆழமா நம்ம மனசுல போய் உட்கார்ல. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இனிமே ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறவர்களாக மாறணும். அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் 2-3 வாரமா பார்த்தோம். எப்படிலாம் அதை வந்து போக்கஸ்டா இருக்கும்போது, யாக்கோபு அவனுடைய தரிசனம் மனைவியை பெற்றுக்கொள்றதா இருக்கும்போது அவன் பணக்காரன் ஆகல. அவனுடைய மொத்த நோக்கமே அந்த 7 வருஷ உழைப்பும் அல்லது 14 வருஷ உழைப்பும், அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டுக்காக அவன் வேலை செய்யறான். இன்னைக்கும் நாம அப்படிதான் வேலை செய்யறோம், நம்முடைய குடும்பத்துக்காக வேலை செய்யறோம். அவன் அன்னைக்கு மனைவியை அடைவதற்காக வேலை செஞ்சான். இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்காக, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வீடு கட்டுவதற்காக, நம்ம அபண்டன்ஸுக்காக வேலை செய்யல. யூத முறையில அவங்க சொல்றாங்க, யூதர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னொருத்தர் உன்னுடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிற வரைக்கும் நீங்க பணக்காரர் ஆக முடியாதுன்றாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப பிசினஸ் ஓனர்ஸாவே இருக்க பாக்குறாங்க. சோ எது வரைக்கும் மாமனார் இவனுக்கு பணத்தை நிர்ணயித்தாரோ, உனக்கு என் பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு 7 வருஷம், 2வது பொண்ணுக்கு 7 வருஷம், மாமனார் பணத்தை நிர்ணயிக்கிற வரைக்கும், சம்பளத்தை நிர்ணயிக்கிற வரைக்கும் யாக்கோபு பணக்காரன் ஆகல. ஆனா என்னைக்கு யாக்கோபு அவனுக்கு வேண்டிய சம்பளத்தை அவன் நிர்ணயித்தானோ, இனிமே புள்ளி வரி உள்ளதெல்லாம் எந்து அப்படின்னு என்னைக்கு அவன் தீர்மானித்தானோ, அன்றிலிருந்து தான் அவன் பணக்காரனாக அவன் அதிகரிக்கிறான், பெரிய ஆளாகிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல அவனால இருக்க முடியல. உண்மையிலே நாம வந்து ஒரு அளவு அடையும் பொழுது நாம இப்ப இருக்கிற இடத்துல இருக்கிற வாழ்க்கை முறையில இருக்க மாட்டோம். அங்க வந்து டிராவல் பண்றான் யாக்கோபு. சோ இதெல்லாம் பார்த்தோம், எப்படி வேலை செய்யறது என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு நான் பேச போற வசனம் அது மாதிரி. நீங்க அந்த வசனத்தை கேட்டு நான் பணம் சம்பாதிக்க கூடாது அல்லது பணத்துக்கு விரோதமானவன நீங்க நினைச்சிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் பேச போற வசனம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்க, எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம பணக்காரராகிறது பவுலுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாங்க. நம்ம பணக்காரனானா, நான் சொல்றேன், நாம நல்லா இருந்தா கடவுளுக்கு வயிறு எரியாது. சில பேர் அப்படியே நினைக்கிறாங்க, நாம கொஞ்சம் நல்லா ஆன உடனே கடவுள் போட்டு அடிச்சிருவாருங்க, நமக்கு கொஞ்சம் பணம் அதிகமா வந்த உடனே. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது, பணக்காரரானா கடவுளை விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. குதிரையோட குணம் அறிஞ்சுதான் கொம்பு கொடுக்காம விட்டாரு, ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கிறாரு, இப்படி நிறைய பழமொழிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிள்ல முத இருக்க வேண்டிய புஸ்தகம் யோபு. அந்த யோபு பெரிய பணக்காரரா தான் இருந்தாரு. அடுத்தது ஆபிரகாம், அவர் பெரிய பணக்காரரா தான் இருந்தாரு. இவங்க எல்லாம் யாருமே கடவுளை விட்டு போகல. பணம் வந்த உடனே எனக்கு இனிமே கடவுள் வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் போகல. நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் ஞாபகமே வராது, நேரா சாலமோனுக்கு போயிடுவாங்க. சாலமோன் கடவுளை விட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த கதை கேட்டாலும் சரி, பாட்டி வடை சொல்ற கதை கேட்டா கூட சரி, அந்த கதையை யார் சொல்றான்றது ரொம்ப முக்கியம். கதை ஒண்ணுதான், பாட்டி கதை வடை சொல்ற கதை ஒண்ணுதான். ஆனா அதை ஹிட்லர் சொன்னா எப்படி சொல்லுவாரு, மதர் தெரேசா சொன்னா எப்படி சொல்லுவாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஹிட்லர் சொன்னா நரிதான் அவருடைய கதையில கதாநாயகனா இருக்கும் இல்ல. சோ கதை அதேதான், ஆனா அதை யார் சொல்றாங்களோ அவங்க அழுத்தம் அதிகமா உண்டாகுது. இந்த ஸ்திரீய விபச்சாரத்துல பிடிச்ச ஸ்திரீயை எடுத்துட்டு வந்து கல்லறிந்து கொள்வதற்கு கொண்டு வர்றாங்க. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு சொன்னாரு,
போ இனி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதை பத்தி நான் கூட சின்ன வீடியோ ஒன்று போட்டேன், அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். அதை வாசிக்கும் போது பொதுவா அந்த கதையினுடைய கதாநாயகியா யாரை பாக்குறாங்கன்னா, அந்த கதையே யாருக்காக சொல்லப்பட்டது, அந்த கதை யாரை மையப்படுத்தி சொல்லப்பட்டதுன்னு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த விபச்சார ஸ்திரியை மையப்படுத்தி தான் அந்த கதை இருக்குது. விபச்சாரத்துல மாட்டினாங்களே, விபச்சார ஸ்திரி கிடையாது, விபச்சாரத்துல மாட்டினாங்க. ஆனா அந்த கதையினுடைய மைய நோக்கமோ, அந்த சம்பவம் எழுதப்பட்டது நோக்கமோ, அந்த சம்பவம் நடந்தது நோக்கமோ, இந்த பிடிபட்ட பெண்மணியோ அல்லது இந்த பிடிபட்ட பெண்மணிக்கு இயேசு வழங்கின மன்னிப்போ, இதை சொல்றதுக்காக அந்த கதை எழுதப்படலை. இது அந்த கதையினுடைய போக்கஸ் கிடையாது. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நாம நம்மளை எங்க வச்சு பாக்குறோம்னு சொல்லி சொன்னா, அந்த பெண்மணி தான் நம்ம வச்சு பாக்குறோம். நாம யாரோட பேஸ் பண்றோம், யாரோட கூட நம்மளை ஒத்து பாக்குறோம்னு சொன்னா, நாம அந்த பெண்மணி மாதிரி பாவம் செஞ்சோம், இப்ப இயேசு கிட்ட வர்றோம். இயேசு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன கூட இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு இனிமே நான் பாவம் செய்யாம இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்புறோம். ஆனா கதை அது கிடையாது. அந்த கதை எழுதப்பட்டதனுடைய நோக்கமோ, இயேசு அந்த இடத்துல நடந்து கொண்ட முறைகளும் அந்த பெண்ணை நோக்கினது அல்ல, சுத்தி இருந்தவங்களை நோக்கினது, சுத்தி இருந்த பரிசேயர்கள் நோக்கினது. நாம அந்த கதையை வாசிக்கும் போது நம்ம அந்த பெண்ணோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்களோட ஐடென்டிஃபை பண்ணணும். நான் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தா நீங்க கல்லெறிஞ்சிருப்பேனா அல்லது இயேசு மாதிரி வந்திருப்பேனா? இன்னைக்கு அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா நான் அந்த கூட்டத்துல வருவேனா அல்லது இயேசு போடுவானா? நான் எந்த பக்கம் நிக்கிறேன் அதை காண்பிக்கதான் அந்த வசனம். நான் சொல்லும் போது கதை அப்படி சொல்லுவேன். கதை ஒண்ணுதான், ஆனா கதையை யார் சொல்றன்றது ரொம்ப முக்கியம். பைபிள் வாசிக்கும் போது இந்த மாதிரி பணத்தை சம்பந்தமான வசனம் வாசிக்கும் போது யார் அதை சொல்றான்ற முக்கியம். கேள்வி இப்படிதான் கேட்கணும். கேள்வி நல்லா கேட்க கத்துக்கோங்க. யாராவது உங்கள்கிட்ட இந்த கார் சூப்பரா ஓடுங்க அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த கார் சூப்பரா போகும், சூப்பரா ஓடுங்க அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு யோசிங்க. என்கிட்ட யாராவது இந்த கார் சூப்பரா ஓடுங்கன்னா அடுத்த கேள்வி எந்த ரோட்லன்னு கேட்பேன். எந்த ரோட்ல, யார் ஓட்டினா? யார் ஓட்டினாலும் கார் சூப்பரா ஓடிடாது. கார் சூப்பரா ஓடிடும்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனா அதுக்கு பின்னால லேயர்ஸ் இருக்குது. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவ்வளவு லேயர்ஸ் இருக்கும்போது வேத வசனத்தை வாசிக்கும் போது லேயர்ஸ் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வர்றாங்கன்றது புரிஞ்சுக்கணும். பவுல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டோம், காலங்காலமா அதை எப்படி விளக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, பணம் நமக்கு தீமை செஞ்சிடும். இன்னும் சில பேர் இப்படி சொல்லிட்டாங்க, பண ஆசை தான் நமக்கு பிரச்சனை, பணம் பிரச்சனை கிடையாது, பண ஆசை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன் அவர் பண ஆசை கூடாதுன்னு சொன்னாரு? அது கிரீக்ல உள்ள டிரான்ஸ்லேஷன்ல அவாரிஸ் அப்படின்னு போட்டு, அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான். அவாரிஸ் அப்படின்னா சொல்றேன் நான் உங்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னால நீங்க 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அதே சாப்டர்ல 6வது வசனம் வாசிட்டீங்க, அது எல்லாருக்கும் மனப்படமா கூட தெரியும். ஆனா 17வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நாம் அனுபவிக்கிறதற்கு எல்லாவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கவும்னு போட்டு, நாம் அனுபவிக்கிறதற்கு ஏதோ சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சில ஆசீர்வாதங்கள் இல்லை, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதங்களையும், 1-2 கிடையாதுங்க, சகலவித அப்படின்னு சொல்லி சொன்னா அது சகலவித தான் அர்த்தம். அதுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். அப்போ பண ஆசை எல்லாவித நன்மை, ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னு சொன்னா, இந்த பண ஆசை தவறுன்னு சொல்றேன். அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பண ஆசை அப்படிங்கிறது என்ன போட்டிருக்குது? அவாரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அன்கண்ட்ரோல்டு லாங்கிங்,
அன்கண்ட்ரோல்ட் லாங்கிங், அல்லது இன்னொரு வார்த்தையில சாதாரணமா சொல்ல போனா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடிக்ஷன், பண ஆசை அல்லது the addiction to money is the root of all evil. பவுல் சொல்றாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பெர்னாட் ஷா என்ன தெரியுமா சொன்னாரு? பெர்னாட் ஷா, பணம் இல்லாமை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல திருடு, கொள்ளை, விபச்சாரம் இதெல்லாம் நடப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா பணம் இல்லாமை, வறுமை. வறுமையான சமயத்துல திருடுறாங்க, வறுமையான சமயத்துல தங்கள் உடலை வியாபாரமாக்குகிறாங்க. வறுமையான பணம் இல்லாமை தான் நிறைய தீமைக்கு காரணமா இருக்கு. பண ஆசை இல்ல, பணம் இல்லாமை, பணம் குறைவா இருப்பது, தரித்திரம், இது நிறைய இன்னைக்கு பிள்ளைங்களை கண்ணை புடுங்கி பிச்சை எடுக்க விடுறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங், இருதயம் இருக்கிற ஹியூமன் பீயிங் செய்ய முடியாத காரியங்களை கூட சில பேர் செய்யறாங்க. நம்ம இப்ப இந்த வார்த்தை கேட்கும் போது, அப்பா நல்ல காலம் நான் இல்லை, இதுல எனக்கு பணத்தின் மேல அவ்வளவு ஆசை கிடையாது, அல்லது ஆசை இருந்தா கூட நான் பணத்துக்கு அடிமையாகல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த அடிமைத்தனத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னு சொன்னா, நாம அதுக்கு அடிமையாட்டும் நமக்கு தெரியாது. சோ முதலாவது பணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பணம்னா என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பணம் மரத்துல காய்க்கல. பணம் எதுல காய்க்கல? ஆமா. ரெண்டாவது சொல்லுங்க, பணம் ஆண்டவர் உண்டாக்குனது இல்ல. பணம் மனிதனுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அது காகிதமா இருக்கட்டும், கிரெடிட் கார்டா இருக்கட்டும், அல்லது அந்த காலத்துல பருப்புக்கு உப்புக்கு பருப்பு கொடுத்த காலம் ஒன்று இருந்துன்னு சொல்றாங்க இல்லையா, கல் எல்லாம் வச்சு சொல்றாங்க இல்லையா, எதுவா இருக்கட்டும் அது மனிதன் கண்டுபிடித்து. எப்படி இன்னைக்கு மொபைல் ஹேண்ட்போன் கையில இருக்கு இல்லையா, இது யார் கண்டுபிடித்தது? மனிதன் கண்டுபிடிச்சது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? மனுஷன் கண்டுபிடிச்சது. ஏன் இதை சொல்றேன்னா, மொபைல் இல்லாமலேயே மனிதர்கள் வாழ்ந்த காலம் இருக்குது, இருக்குதா இல்லையா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மனுஷங்க என்ன பண்ணிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. அதே போல பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பணத்தையும் சர்வைவலையும் ஒன்னாக்கிட்டோம். பணம் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. பணம் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து மீளணும்னு சொல்றேன் நான். அது ஒரு பொய். ஏன்னா பணம் என்பது மனிதர்கள் உண்டாக்குனது. பணம் என்பது மொபைல் மாதிரி, ஏரோப்ளைன் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி மாதிரி நம்முடைய வசதியை கூட்டுகிற ஒரு விஷயம். அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கலாம். பிளைட்ல போனா இன்னும் சீக்கிரமா போகலாம். மொபைல் இருந்ததுன்னா செய்திகளை உடனே அனுப்பலாம். சாதாரண மொபைல் இருந்தா பேசலாம். இன்னும் கொஞ்சம் டச் ஸ்கிரீன் உள்ள மொபைல் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணி நம்முடைய வசதிகளை கூட்டிக் கொள்ளலாமே தவிர, அது இல்லாமல் வாழ முடியாது என்று அர்த்தம் கிடையாது. காற்றும் தண்ணீரும் போல, தேவனால் உண்டாக்கப்பட்ட காற்றை போல, தேவனால் உண்டாக்கப்பட்ட தண்ணீரை போல இது வாழ்வதற்கான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். புரிஞ்சுதான் பார்ப்போம். விளங்குதுங்களா? நான் இதை சொல்றதுக்கு காரணம் நிறைய பணம் உங்களுக்கு வர்றதுக்காக. இந்த பண ஆசை என்ன பண்ணுது நம்மள? ஏன் பவுல் பண ஆசை வேண்டான்னு சொன்னாருன்னா, இந்த பண ஆசை இருக்கும்போது பணத்தை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. பணம் உங்களை நோக்கி வராது. எந்த விஷயத்துக்கு நீங்க அடிக்ஷன் ஆயிட்டாலும் அந்த விஷயம் உங்களை நோக்கி திரளாய் வராது, உங்களை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் பவுல் வேண்டான்னு சொன்னார். அத இந்த அடிக்ஷன் வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தான் தேவன் ஆசைப்படுறாரு. நீங்க தரித்திரரா இருக்கிறதுக்கு ஆசைப்படல. ஆனா இந்த பண ஆசை வரும்போது நீங்க தரித்திரர் ஆயிடுவீங்க. இது ஒரு ஐரணி மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு விளக்குறேன். அத பணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டதில்லை, அது மனிதனால் உண்டாக்கப்பட்டதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகவே அது இல்லாம வாழ முடியும். பணம் இல்லாம வாழ முடியும். இந்த உலகத்துல விலை உயர்ந்தது என்ன? காத்து. அது இலவசமா தான் இருக்குது. இந்த உலகத்துல உங்களுக்கு வேண்டிய அடிப்படையான விஷயங்களை யோசித்து பாருங்க, எல்லாம் இலவசமாவே இருக்குது.
எல்லா மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி வைத்து விட்டு பிறகு மனிதனை உண்டாக்குகிறார். அவன் கேட்டு ஆண்டவர் ஒண்ணு செய்யல, ஆண்டவரே இந்த பணம் இருந்தா நல்லா இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு ஆதாம் கேட்ட பிறகு ஐயோ இதை கொடுக்கலையாப்பா உனக்கு நானு, சரி மறந்துட்டேன்பா இந்த வச்சுக்க அப்படின்ற ஒரு பழத்தை கொடுக்கல. அவன் அவர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாதபடி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த தோட்டத்துல வைத்து எல்லாவற்றையும் அனுபவி என்று சொல்லி அனுபவிப்பதற்காக மனுஷனை உண்டாக்குனார், கேட்பதற்காக அல்ல. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கறதுக்காக நம்ம அப்படி ஆயிட்டோம் பாருங்க. தேவனே நமக்கு எதுக்காக இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு வேலைக்காரர் மாதிரி நம்ம உள்ளமே அப்படிதான் வேலை செய்யுது. இந்த பணம் இல்லாம இந்த மொபைல் இல்லாம வாழ முடியும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னா, உங்க நிலைமை என் நிலைமை எல்லாருடைய நிலைமையும் சொல்றேன். இந்த மொபைல் இல்லைன்னா வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த மொபைல் இல்லைன்னா வாழ முடியாது. காலைல எழுந்தவொடனே பாக்குற முதல் விஷயம் என்ன? மொபைல். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால கடைசியா பாக்குறது என்ன? மொபைல். அது ஒரு மாதிரி நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு கையெல்லாம் நரன்னு வந்துகிட்டு இந்த போதை ஏத்துறவனுக்கு அது இல்லைன்னா நடுங்குமே, அதே மாதிரி நடுங்குது இல்ல. இதே போல பணம் இல்லைன்னா நடுங்குது இல்ல, ஒரு மாதிரி மண்டெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு என்னடா பணம் இல்ல, அதுக்கு பேர் தாங்க அடிக்ஷன். அது இல்லாதவங்க அல்லேலூயா, இப்பவுமே நீங்க உங்களுக்கு இந்த பிரசங்கம் தேவையில்லை, நீங்க போயிடலாம். போதை பழக்கத்துக்கு அடிமையானவனுக்கு போதை கொடுக்காம இருந்து பாருங்க, போதை கிடைக்காம இருந்து பாருங்க, அப்ப அவனுக்கு என்ன நடக்குதோ அதே போல நமக்கு வர வேண்டிய சம்பளமோ நமக்கு வர வேண்டிய அரியர்ஸோ நம்ம பர்ஸ்ல பணம் இல்லாத போதோ நமக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரே உணர்வுகள் தான். ஏன்னா நம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுக்கு நாம் அடிமையாகி விட்டோம். பணம் நாம கண்டுபிடிச்சது, மொபைல் நாம கண்டுபிடிச்சது, கம்ப்யூட்டர் கேம் நாம கண்டுபிடிச்சது. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடலன்னா நரம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி ஏறிக்கிட்டு ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. அதுக்கு பேர் அடிக்ஷன். இதேதான் பணம் இல்லாத போது நமக்கு நடக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு அடிமையாயிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுதான் நமக்கு திருப்தியை தருதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறாரு. இதுதான் பவுல் சொல்றாரு. நீங்க சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமா அனுபவிக்கிறதற்கு உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிற அந்த தேவன் மேல நம்பிக்கை வைங்க. இது நீங்க உண்டு பண்ணது இந்த பணம், இதுதான் உங்க வாழ்க்கையை நடத்துதுன்னு நினைக்காதீங்க. சோ இதை ஏன் சொல்றோம்? நான் மெசேஜ் பைபிள்ல இருந்து மத்தேயு 6:31 வாசிக்கிறேன். அதாவது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க இருக்கு இல்லையா, அந்த வசனத்தை மெசேஜ் பைபிள் எழுதிருக்காங்க. வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஹியர், இயேசு சொல்றார், வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஹியர் இஸ் டு கெட் யூ ரிலாக்ஸ், டு நாட் டு பி சோ preoccupied with getting, so you can respond to God's giving. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். What I am trying to do here is to get you relaxed. எஸ் சொல்றார், நான் இதெல்லாம் ஏன் போதிக்கிறேன்னா, இங்க நான் என்ன செய்ய பாக்குறேன்னா உங்களை எப்படியாவது கொஞ்சம் இளைப்பாறுதல்களை கொண்டு வர விரும்புறேன். ஏன்னா நீங்க ரொம்ப பெற்றுக்கொள்ளுகிறதுல போய் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ப்ரீஆக்குபைட் ஆயிட்டீங்க. நீங்க அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா தேவன் தருகிறதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இத வேற ஒரு கவிதை மூலமா உங்களுக்கு சொல்றேன். ரூமி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு கவிதை. அவர் சொல்றாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் என்னை தேடி வருகிறது. அதான் சொல்றாரு, நான் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு தேவையானதெல்லாம் என்னை தேடி வருது, ஆனா நானு எனக்கு தேவையானதை தேடி போயிடுறேன், தேவையானதை தேடி உழைக்க போயிடுறேன். இது பார்த்துட்டு நான் இல்லைன்னு திரும்பி போயிடுது. நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதுன்னு முடிகிறார். What I am seeking me.
இதுதான் இந்த வசனமும் சொல்றாரு ஆண்டவர். நீங்க வெயிட் பண்ண வேண்டிய இடத்துல வெயிட் பண்ணீங்கன்னா, நீங்க நம்ப வேண்டியவரை நம்புனீங்கன்னா, நம்ம இப்ப சும்மா விசுவாசம் ஆண்டவரை நம்புறோம்னு சொல்ற அந்த நம்பிக்கையை பத்தி சொல்லல. அது பிரச்சனை வர சமயத்துல வேற மாதிரி மாறிடுது. நமக்கே நல்லா தெரியும், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழ்க்கை இருக்குது, மீதி 6 நாள் வேற வாழ்க்கை இருக்குது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வித்தியாசமான வாழ்க்கை. இப்ப அதுவும் இல்லாம போச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு புது துணி போட்டு அல்லது ஏதாவது துணிகளையே மாத்திக்கிட்டாவது போவோம் சர்ச்சுக்கு போறோமேன்ட்டு. இப்ப அதுவும் இல்லை. நிறைய பேருக்கு என்ன நாள்னே தெரிய மாட்டேங்குது. ரிலாக்ஸா இருக்க முடியல நம்மளால, பதட்டம் ஆயிடுது. ஏன்னா நாம ஒரு பொய்யை நம்புறோம். the lie of scarcity, பற்றாக்குறை என்கிற ஒரு பொய்யை நாம் நம்புகிறோம். இந்த உலகத்துல நாம என்ன நம்புறோம்னு சொல்லி சொன்னா, ஒருத்தருக்கு கூட கிடைச்சிருச்சுன்னா இன்னொருத்தருக்கு குறைவா கிடைக்கும் நம்புறோம். ஆகவே முதலாவது நம்ம எடுத்துக்கணும் நம்புறோம். இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை. ஆதியாகமத்துல காயின் ஆபேல் கதையிலிருந்து இதுதான் பிரச்சனை. காயின் ஆபேலும் காணிக்க கொண்டு போறாங்க. பைபிள்ல சொல்லியிருக்குது, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இதுவரைக்கும் தேடுறேன், வேதத்திலையும் சரி அல்லது வெளி சோர்ஸ்லயும் சரி, நான் தேடுறேன் எப்படி ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார்னு காயினுக்கு தெரிஞ்சது. என்ன நடந்துச்சு அங்க? என்ன நடந்துச்சு? காயின் இப்ப எலியா காலத்துலயா பலிய வச்சாங்க, உடனே நெருப்பு வந்து அதை நக்கி போட்டுச்சு, தண்ணியோட சேர்ந்து நக்கி போட்டுச்சு, அதனால கர்த்தர் இறங்கினார்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அது போல இந்த காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்ற, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்ற விஷயம் காயினுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் கேள்வி. சில பேர் யோசிக்கிறாங்க, இந்த கேள்வியே புதுசா இருக்குதுன்ட்டு. நான் ரொம்ப நாளா தேடுறேன், பதிலே கிடைக்க மாட்டேங்குது. நான் பல விதமா போட்டு பாக்குறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னதான் யோசித்தாங்க, கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தார்னா என்னதான் யோசித்தாங்க அப்படின்னு போட்டு பாக்குறேன், பதில் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க யாராவது கிடைச்சா சொல்லுங்க. என்னமோ நடந்திருக்காங்க. நமக்கு அந்த சீன் எப்படி தெரியுதுன்னா, திங்கக்கிழமை அவங்க எல்லாம் விதைச்சாங்க, செவ்வாய்க்கிழமை அது காணிக்கை கொண்டு போனாங்க, செவ்வாய்க்கிழமை காணிக்கை கொண்டு போயிட்டு புதன்கிழமை காலையில வெட்டிட்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த கதையை வாசிக்கும் போது அடுத்தடுத்த நாள் அது நடந்த மாதிரி தெரியுது. ஆனா அங்க நாள் போடல. சில பேர் இப்படி கேட்பாங்க இல்லையா, ஆதாம செஞ்சாரு, ஆதாம உண்டாக்குன பிறகு ஏவாளை உண்டாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு? அன்னைக்கு சாயந்தரமே உண்டாக்குனாரா? ஆதாம் அப்படியே தோட்டத்துல சுத்திக்கிட்டு அப்படியே சும்மா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்ல அப்படின்னு சொன்னார்ல, எவ்வளவு நாள் கழிச்ச பிறகு ஆண்டவருக்கு அது புரிஞ்சுது, இவன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லடா, சும்மா ஒரே போரா இருக்கிறான்னு எத்தனை நாள் கழிச்ச பிறகு புரிஞ்சுது அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல கால அளவுகள் இல்லை. அல்லது இப்படி போட்டுக்கணும், இரவும் பகலுமாகி 8ஆம் நாள் ஆயிற்று, ஆண்டவர் ஆதாம் தனிமையா இருப்பதை பார்த்தாருன்னு போட்டிருக்கணும். அப்படி போடல. அதே போல இங்கேயும் கூட சில நாள் கழித்த பிறகு காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்குது. ஆனா இவன் என்னைக்கு வெட்டினா, என்னைக்கு கர்த்தர் அங்கீகரித்தது இவனுக்கு தெரிஞ்சது, அது தெரியல. அது தெரியாததுனால நான் இப்படி எடுத்துக்கிறாத. 2 பேரும் காணிக்கை செலுத்திட்டு வந்துட்டாங்களா, வந்த பிறகு பார்த்தா இவனுடைய ஆடு மாடுகள் குட்டியா போடுது, இவன் பெருகிறான். காயினுடைய வயல் அந்த அளவுக்கு செழிப்பாகல, ஏதோ சீசன்ல ப்ராப்ளம். அப்ப காயின் முடிவு பண்ணிட்டான், ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அங்கீகரித்துட்டாரு. இதுதான் உண்மையா நீங்க கேட்க கூடாது. இது உண்மை இல்லைன்னா நீங்க எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் எனக்கு. இதெல்லாம் போடல. அதுல நான் எடுக்கிறேன், இந்த உலகம் போகிற அந்த சூழல் பார்க்கும்போது இந்த ஸ்கார்சிட்டின்றத அங்கதான் நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? எப்படி இந்த பொருள் உடையது இல்லை அப்படின்னு சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ, உனக்கு ஏதோ குறை இருக்குது, ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு தரல,
எதையும் ஒண்ணு கொடுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு காரியத்தை, ஒரு பொய்ய நம்ப வைத்ததோ, அதே போல மனுஷனுக்கு இன்னைக்கு பிசாசு நம்ப வைக்கிற விஷயம் என்னன்னா, உனக்கு இல்ல, உனக்கு பத்தாது, நீயே உனக்கு போதுமானவன் கிடையாது. எல்லாத்துலயும் சில பேருக்கு அழகு பத்தல, சில பேருக்கு உயரம் பத்தல, சில பேருக்கு மூக்கு சரியில்லை, அப்படி வந்து சில பேருக்கு கலர் சரியில்லை, சில பேருக்கு பணம் பத்தல. இந்த பணம் பத்தலன்னு நினைக்கிறவங்க தான் இந்த பண அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. இது ஏதோ பணக்காரங்களுக்கு உள்ள வியாதி கிடையாதுங்க. பணமே இல்லாம பண ஆசையோட இருக்க முடியும், அதாவது பணத்தினுடைய அடிக்ஷனோட இருக்க முடியும். அடிக்ஷனுடைய சிம்டம்ஸை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு போதை பழக்கத்திற்கு உள்ளவன் எப்படி எப்படி இருப்பான்றத பாருங்க. அவனுடைய முதல் நோக்கம், முழு நோக்கம் அதுவா தான் இருக்கும். அதுதான் அவனுடைய போக்கஸ், அவனுடைய அந்த ஆப்ஜெக்ட் தான் அவனுடைய போக்கஸ். அதுக்காக அவன் என்ன வேணா செய்வான், அதுக்காக அவன் எந்த உறவையும் இழப்பான். இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா நம்ம கிட்ட பாருங்க. இதுதான் நம்முடைய போக்கஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த போதை எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இது மறுபடியும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா அது அவங்க எதுக்கு அடிமையாயிட்டாங்களோ அது நிறைய வரவே வராது அவங்க கிட்ட. எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு போதாது, வேணும் வேணும் வேணும்ன்ற மாதிரியே இருக்கும். கடல்ல விழுந்துட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க, கடல்ல அந்த பணி செய்யறவங்கள்ட்ட சொல்றாங்க, கடல்ல இப்ப தவறி விழுந்துட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் செய்யாதீங்க, தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு தாகம் இருந்தாலும் கடல் தண்ணி எடுத்து குடிச்சிடாதீங்க. ஏன்னா அது எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவு தாகத்தை உங்களுக்கு என்ன பண்ணும், உண்டாக்கும். இந்த பிக்சர் தான் கிரீட் அப்படிங்கிறதுக்கான பிக்சர். இந்த இச்சைன்னு சொல்றோம் இல்லையா, கிரீட், லஸ்ட். இது வந்து என்னன்னா தணிக்க முடியாத தாகம், தணிக்க முடியாத தாகம். நமக்கு பாருங்க, பணம்னா நான் போன வாரமே கேட்டேன், பணம்னா என்னன்னு கேட்டேன். நமக்கு பணம்னா என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு பணம்ன்றது என்னது, உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிருப்பாங்க, பணத்தை கவனமா கையாளணும்னு சொல்லிருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லிருக்காங்க, பணத்தை கவனமா கையாளணும்? எத்தனை பேர் நம்புறீங்க பணத்தை கவனமா கையாளணும்? அப்படி கையாளணும்னு நினைச்ச உடனே நமக்கு என்ன படம் ஞாபகம் வருது? டைம் பாம் தான். டைம் பாம்பை கையில் வச்சிருக்கீங்க, எப்படி 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 கவனமா கையாளணும்? சோ இத கவனமா கையாளணும்னு உடனே நமக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, உங்க கையில ஒரு பாம்பை கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு சீக்கிரம் அதை அடுத்த ஆள் கையில கொடுத்துட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவீங்க. ஏன்னா அது பதட்டம் நிறைஞ்சது. அது மாதிரி இந்த பணம் பதட்டத்தோட வரும்பொழுது நீங்க ரொம்ப சமாதானத்தோட அதை கையாள முடியாது. பணத்தை குறிச்ச பதட்டம், உங்க 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 மணி பர்ஸை எடுத்து அதுல இருக்கிற பணத்தை பாருங்க, அது உங்களை பார்த்து சிரிக்குதான்னு பாருங்க. இஸ் மணி யுவர் ஃப்ரெண்ட்? நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். பணத்தை ஒரு நபரா உருவகம் கொடுக்கணும்னா, ஒரு பணத்தை ஒரு நபராக உருவகம் கொடுக்கணும்னா, அல்லது நிறைய பேரா நீங்க அந்த பணத்தை பர்சானிஃபை பண்ணணும்னா யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர்றான்னு பாருங்க. பணத்தை பத்தி யோசிக்கும் போது உங்க சொந்தக்காரங்களை யோசிக்கும், இந்த பணத்தை இவரோட கூட பண்ணலான்னு. அது உங்க ஃப்ரெண்டா இருக்குதா எனிமியா இருக்குதான்னு பாருங்க. நிறைய பேருக்கு பணம் தொல்லையான ஒரு விஷயமா தெரியுது. பணத்தை குறித்த பதட்டம், அது பணம் கையில இருக்கும்போது மட்டும் சொல்லல, நான் பணம் இல்லைனாலும் சொல்றேன். சோ நான் அதுதான் சொன்னேன், பணம் ஒரு உணர்ச்சி. பணம் ஒரு உணர்ச்சி. அதுக்கு நீங்க கொடுக்கிற மீனிங் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுக்கிற மீனிங், பணம்ன்றது ஒரு ஆபத்தான விஷயம் மாதிரியோ, பணம்ன்றது நம்மளை கெட்டுப்போக வச்சிருன்ற விஷயம் மாதிரியோ நீங்க நம்புனீங்கன்னா, ஏன் அப்படி நம்புறோம்னு சொல்லி சொன்னா, we all are having money wounds. பணத்தால் ஏற்படுத்தப்பட்ட புண்கள் நம்முடைய இருதயங்களிலே சிறு வயது முதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி. எப்படி நான் உங்களை கட்டை எடுத்து தெரிஞ்சே அடிச்சாலும் உங்களுக்கு காயம் உண்டாகும், தெரியாம நான் கட்டையை தூக்கி போடும்போது அது உங்க மேல விழுந்துட்டாலும் காயம் உண்டாகும். சோ நான் தெரிஞ்சு செய்யறேன்னா தெரியாம செய்யறது முக்கியம் இல்லை, அது உங்க மேல பட்டிருக்குது, அது உங்களுக்கு புண்ணை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி? எங்க வீட்டுல நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி பாருங்க. அன்னன்னைக்குள்ள ஆகாரத்துக்கு எங்க அப்பா அரிசி மூட்டை எத்தனையோ கிலோமீட்டர் சைக்கிள்ல கொண்டு வருவாங்க. அதுல ஒரு 5 rupees கூட கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை பஸ்ல போட்டு விட்டா 5 rupees பஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால நம்மளே போய் சைக்கிள்ல கொண்டு வந்துட்டோம்னா அந்த 5 ரூபா நமக்கு கிடைச்சிருமே அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்ட அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க. சோ எங்க அம்மா எங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது வேஸ்ட் பண்றோம், நாங்க ஏதாவது தொலைச்சிடுறோம் அப்படின்னும் போது எங்க அம்மா இப்படி சொல்லுவாங்க, உங்க அப்பாவுடைய வேர்வையிலிருந்து இந்த பணம் வரல, உங்க அப்பாவுடைய ரத்தத்திலிருந்து இந்த பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பணமும் உங்க அப்பாவுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என் உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிச்சு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது இல்லை அப்படின்ட்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரத்த சிந்துதல் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதில்லை. அப்போ ஒண்ணு என் ரத்தத்தையாவது சிந்தணும், இல்ல அடுத்த ரத்தத்தையாவது சிந்தணும். என் ரத்தத்தையாவது சிந்திதான் பணத்தை சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு கடுமையான ஒரு வேலை, ஹார்ட் ஒர்க். அப்ப பிள்ளையா இருக்கும்போது இப்படி சொல்லிடுறோம், பாரு எவ்வளவு வேஸ்ட் பண்ற, உன்னாலதான் நான் பணக்காரனே ஆக முடியல, நீ மட்டும் பிறக்காம இருந்தீங்கன்னா மீதி பணம்லாம் எனக்கு சேர்த்து வச்சிருந்திருப்பேன். அப்போ அதுக்குள்ளுக்குள்ள பணத்தை பத்தி ஒரு எண்ணம் போயிடுது. இது பணத்தை அல்லது நம்ம பெரிதாகும் போது நம்மளை ஏமாத்திருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஏமாத்திருப்பாங்க. வெள்ளையா இருக்கான்னு நினைச்சு கொடுத்துருப்போம், வெள்ளையா இருக்கான் போய் சொல்ல மாட்டான்னு, அவன் ஏமாத்திருப்பான். இப்படி எங்கேயோ ஒருத்தன் ஏமாந்து அதனால உண்டாகிற புண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கப்புறமா அந்த புண்ணுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமா, அது ரிஜெக்ட் ஆகுது நம்மளுடைய எமோஷனலி. அதனாலதான் சொன்னேன், பணம் என்பது ஒரு உணர்ச்சி, எனர்ஜி, எனர்ஜி தான். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாமே இந்த வார்த்தையிலிருந்து வெளிவந்தது. சோ நம்முடைய வார்த்தை, இந்த உணர்ச்சி எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. போன வாரத்துல நான் அதை உங்களுக்கு காண்பிச்சேன். அந்த எனக்கு ஷேர் ஸ்கிரீன் இது பண்ண மாட்டேன்றாங்க, சொல்லுப்பா ஷேர் ஸ்கிரீன். அதை சொல்லி நான் இன்னைக்கு முக்கியமா நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். உங்களுடைய பணத்தினால் ஏற்பட்ட புண்கள் சுகமாகும்படியாக. கவனிங்க, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லது போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுத்துக்கோங்க, அல்லது கூகுள்ல போய் டவுன்லோட் பண்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நான் சொன்னேன், there are two forces. பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற விஷயம் இருக்குது, பணத்தை உங்களை விட்டு தள்ளி போக பண்ணுகிற எனர்ஜி இருக்குது. there are two energies. ரெண்டு எனர்ஜி இருக்குது. எப்படி காத்தாடி விடும்போது காத்து மேல தூக்குது, அது புல்லிங் எனர்ஜி. நீங்க கீழே இழுக்கிறீங்க, இது ரெண்டு நடக்கும்போது காத்தாடி ஒரே இடத்துல நிக்குது. அது போல உங்களை விட்டு பணத்தை தள்ளுகிற எனர்ஜியும் உங்களை நோக்கி இழுக்கிற எனர்ஜியும் ஒரே அளவில் இருக்கும்போது நீங்க மிடில் கிளாஸா இருக்கிறீங்க. மிடில் கிளாஸ், கைக்கும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஆனா அதே சமயத்துல உங்களை விட்டு பணத்தை ரெப்பல் பண்ணுகிற, பணத்தை குறிச்ச ஆங்ஸைட்டி, பணத்தை எனிமையா நினைக்கிறது, பணத்தை சரியா கையாள முடியாதது, பணத்தை குறிச்ச ஊன்ஸோட கூட வேலை செய்யறது, இதெல்லாம் பணத்துக்கான அடிக்ஷன் ஆயிடுறது. அடிக்ஷன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
பணத்தை குறிச்ச ஒரு ஃபீலிங்னா என்ன ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுது? பணம் என்று சொன்ன உடனே நாம நினைச்சுக்கிறோம் எல்லாருக்கும் பணம் சந்தோஷ ஃபீலிங் ஏற்படும் சொல்லிட்டு. அது வரும்போது மட்டும்தான், அது வரும்போது மட்டும்தான் அந்த ஃபீலிங் ஏற்படுது. போகும்போது இங்க நான் சொல்ல வர்றது அதுதான், பணம் உங்களை விட்டு போகும்போதும் என்ன ஃபீலிங் வச்சுக்கணும்னா, இந்த 200க்கு மேல உள்ள ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு பணம் வரும்பொழுதும் சரி போகும்பொழுதும் சரி இந்த 200க்கு கீழே. சில பேருக்கு பணம் வரும்போது ப்ரைடு வருது, பணம் போகும்போது ஃபியர் வருது, கிரீஃப் வருது, கில்ட் வருது, பணம் இல்லைன்னா ஷேம் வருது. இதெல்லாம் பணத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது. பீஸ், ஜாய், லவ், ரீசன், அக்செப்டன்ஸ், வில்லிங்னஸ், நியூட்ரலிட்டி, கரேஜ், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேலை செய்யுது, ரிப்பல்லிங் ஃபோர்ஸ் வேலை செய்யல. ஏழைங்களுக்கு அதிகமாக ரிப்பல்லிங் ஃபோர்ஸ் இருக்குது, அட்ராக்டிங் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது. அதனால அவங்க ஏழையா இருக்கிறாங்க. பணக்காரங்களுக்கு அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்? அவங்க எப்பவும் தங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாங்க, கிராட்டிடியூடா இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலையை குறித்த சந்தோஷமே இல்லை. அவங்க கையில அந்த பணம் வந்த உடனே துக்கமாயிடுறாங்க. இவ்வளவுதானா, இதுல என்னத்தை மிச்சம் பண்ண, என்னத்தை கட்ட அப்படின்னு அவங்க துக்கமான உடனே they are contracting themselves, abundance குள்ள போக மாட்டேன்றாங்க. அதனாலதான் சொன்ன, எப்பவும் பவுல் சொன்னது போல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்லி இருக்குன்னா, always have the positive vibe. பணத்தை இழுத்துக் கொள்ளுகிறவர்களாக. அது நான் சொல்றது நோட்டு சம்பந்தமான விஷயம் கிடையாது. வெல்த்தின்னு சொல்றோம்ல, வெல்த்திக்கு சரியான வேர்டு வெல்பீயிங். வெல்பீயிங்னா ரிச் அண்ட் சாட்டிஸ்ஃபைட், ஏராளமான பணத்தோடு கூட திருப்தியா இருத்தல். நீங்க நினைக்காதீங்க ஏராளமா பணம் வச்சிருக்கவங்க திருப்தியா இருக்கிறாங்கன்னு. ஏராளமா பணம் வச்சிருக்கிற நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பணம் தங்களை விட்டு போய்விடுமோ என்கிற பயத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க ஒரு சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்றேன். ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். யாராவது முகம் சுருங்குதான்னு பாக்குறேன் நான். ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பிள்ளைங்க கேட்டாங்க, ஏன் டாடி எல்லாருமே இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு சேர்த்து வைக்கிறாங்க, இந்த செவுர்ல எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் அடைச்சு வைக்கிறாங்களோ அது எப்ப நமக்கு தெரியுதுன்னா பிடிக்கும் போது தெரியுது. யாரெல்லாம் இது மாதிரி அடைச்சு வைக்கிறாங்களோ அவங்கள விட்டு பணம் போயிடுது. அவங்க பணம் போகக்கூடாதுன்ற பயத்துலதான் அடைச்சு வச்சாங்க, ஆனா பணம் போயிடுச்சு. நீங்க எப்ப போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகிறான், அதை இழந்து போகிறவனோ அதை பெற்றுக் கொள்கிறான். இந்த பிரின்சிபல் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுது. எதை நீங்க கட்டி பிடிச்சிக்கிறீங்களோ எல்லாமே அப்படிதான் டாக்ஸிக்ஸ் ஆயிடும். ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அதுவே அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு கருப்பான ஒரு ஆளு, கொஞ்சம் உலக பிரகாரமா சொல்லணும்னா அழகு இல்லாதவர்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு அவரு தன்னை நினைச்சுக்கிறார், நான் அழகு இல்லாதவன். அப்ப அவரை ஒரு அழகான பெண் நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறார் அது அழகான பெண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அழகுன்றது அவங்கவுங்களுக்கு வித்தியாசப்படுற விஷயம். சோ கல்யாணம் பண்ணிட்டார். இவருக்கே ஒரு நம்ப முடியல, நம்மளே இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சா அப்படின்னு நம்ப முடியல. ஆனா கூடவே பயமும் வந்துருச்சு, என்னைக்கு இருந்தாலும் இது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அழகு இல்ல, இது அழகு, என்னைக்கு இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வாட்சிங்னா அப்படி இப்படி வாட்சிங் இல்ல, வீட்டுல கேமராலாம் செட் பண்ணி 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை போன் பண்ணி கேட்டா, நான் அவன் மேல அன்பாகிறேன், அவன் மேல அன்பாகிறேன்னு சொல்லு. சில சமயம் இந்த மாதிரிதான் டார்ச்சரா இருக்கும் லவ். விளங்குதுங்களா? என்னை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சு ஒரு நாள் அது அவர் போன் பண்ணிருக்காரு. போன் பண்ண உடனே இந்த அம்மா வீட்டுல இல்ல. இவர் பதட்டப்பட்டு கம்பெனில இருந்து வந்துட்டார். வரும்போது இந்த அம்மா வீட்டுல இருக்கு. நீ எங்க போயிருந்த? நான் மாலுக்கு போயிருந்தேன் பக்கத்துல. இவர் கேட்க, பில்ல கொடு. நான் போன் பண்ண டைமுக்கும் நீ மால்ல பில் போட்ட டைமும் ஒன்னா இருக்குதான் நான் பார்க்கணும். பில் கொடுன உடனே அந்த அம்மா பில்ல கொடுத்துட்டு வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்க. இனிமே நான் அவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. எதற்கு பயந்தாரோ அது நடந்துருச்சு. ஆனா இவர் நினைச்ச மாதிரி இல்ல. இவர் தன்னை வெறுத்து அவங்க போயிடுவாங்கன்னு நினைச்சாரு, அப்படி அவங்க போகல. அவர் பொசாஸ் ஆயிட்டார்.
அவர் அடிக்ட் ஆயிட்டாரு அவங்களுக்கு. சரி, நீங்க எப்போ யாருக்கு அடிக்ட் ஆயிடுறீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிதான், பணம் அப்படிதான். சில பேர் சொல்லுவாங்க, யாருமே என் கூட இருக்க மாட்டேன்றாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா போயிடுறாங்க? பாவம், நீங்க யாருமே கிடைக்காம தாகத்துல இருக்கீங்களா, கிடைச்ச உடனே ஆவிஷத்து கட்டி பிடிச்சி அந்த ஆளுக்கு மூச்சு திணற வச்சிடுறீங்க. அவர் தப்பிச்சா போதும் ஓடி போயிடுறாரு. அதனாலதான் முதல் கல்யாணம் பண்ணி விவாகரத்தானவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது 70% மறுபடியும் விவாகரத்தாகுது. அது ரெண்டாவது விவாகரத்தாகி மூணாவது கல்யாணம் பண்ணும்போது 90% அவங்க விவாகரத்தாயிடுறாங்க. ஏன்னா இங்க பிரச்சனை கல்யாணம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் கல்யாணமே சரி கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆம்லேட் சரியில்லைன்னு அர்த்தம், முட்டை சரியில்லைன்னு அர்த்தம். ஆம்லேட் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, முட்டை சரியில்லை. அப்ப கல்யாணம் சரியில்லை, ஆள் சரியில்லை. பணமும் அப்படிதான். பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆள் சரியில்லை. அது யார் கையில வருதுன்றது முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார் சூப்பரா ஓடுங்க, பணம் ரொம்ப நல்லதுங்க, யாருகிட்ட இருந்தா, யார் பயன்படுத்தினா, எதற்கு பயன்படுத்தினா, அதுதான் முக்கியமே தவிர பணம் நல்லதா கெட்டதான்ற பேச்சே கிடையாதுங்க. அது நல்லதாவும் இருக்க முடியும், கெட்டதாவும் இருக்க முடியும். பர்சன் இஸ் த ப்ராப்ளம். விளங்கிக் கொள்ளணும். நம்ம தொடர்ந்து இது பேச போறோம். ஆனா நீங்க இந்த ஆப்ஜெக்ட் மேல உங்களோட மொத்த அஃபெக்ஷன் வைக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும். அதுக்காக தான் நீங்க வாழ்றீங்க. நீங்க சொல்ற எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உண்டாக்கும் பொழுது பணம் சம்பாதிப்பதற்காக உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் நம்மளை உண்டாக்குனாருன்னே தெரியல. சில அம்மாவுக்குலாம் ஆண்டவர் மேக்ஸ் பிள்ளைங்க கத்துக் கொடுக்கறதுக்காகவே உண்டாக்குற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் பரலோகத்துல போனோடனே ஆண்டவர் ஏய் உன் பிள்ளைக்கு ஒழுங்கா மேக்ஸ் கத்து கொடுத்தியா அப்படி கேட்பாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கலங்க. ஆண்டவர் ஆதாம் எவ்வளவு உண்டாக்கி ஆசீர்வதித்து போ பணம் சம்பாதின்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? பலுகு, பெருகு, காப்பாத்து, மேம்படுத்து. பண்படுத்தினா மேம்படுத்துன்னு அர்த்தம். காலையில் எழுந்து பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கம். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறத நான் எப்படி மேன்மைப்படுத்திக்க போறேன், எப்படி அதை மேம்படுத்த போறேன், எப்படி அதை இன்னும் பெட்டராக போறேன், எப்படி பழுக போறேன், எப்படி பெருக போறேன், எப்படி ஆளுகை செய்ய போறேன், எப்படி கண்ட்ரோல்டா இருக்க போறேன். கண்ட்ரோல்னா நான் இந்த கண்ட்ரோல் இல்லை. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் சென்றடைவார்கள். இல்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். எப்படி பூமியை சுதந்தரிப்பாங்க? those who are having self control. அதான் மீக்னஸ். மீக்னஸ்னா செல்ஃப் கண்ட்ரோல் அர்த்தம். டார்கெட்டடா இருப்பாங்க, ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் காலைல எழும்போது அவங்க கோல் என்னன்னு. என்ன கோல்? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் நான் உண்டாக்கும் போதே சொல்லிட்டா என் கோல் என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என் கையில இருக்கிறத எப்படி பழுக பண்றது, எப்படி பெருக பண்றது, எப்படி போயிடுமோ இறந்துடக்கூடாதே பயப்படுறது இல்லை. பணம் ஒரு விதை மாதிரி, அதை எடுத்து ஷெல்ஃப்ல போட்டு வச்சா அது கண்டிப்பா பெருக போறது இல்லை. விதைக்கணும்னா அது சாகணும். சாகிறதுலாம் கஷ்டம்தான், அதை விட மாட்டேன்றோம். அது விடும்போது நமக்கு ஆங்ஸைட்டி ஆயிடுது. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன், கிராட்டிடியூட். இந்த வாரம் எல்லாம், அடுத்த வாரம் நான் என்னுடைய செய்தியை நீங்க கேட்கறவங்களா இருந்தா, தொடர்ந்து கேட்கறவங்களா இருந்தா, அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் உங்க கையில இருந்து பணம் போகும்போதுனா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, வாங்கும் போதெல்லாம் சந்தோஷத்தோட அனுப்புங்க. அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க, பணம் கொடுக்கும்போது சொல்லுங்க, பாரு நான் கொடுக்குறேன், இந்த பணம் இன்னைக்கு உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. இந்த பணம் இவ்வளவு நாள் என் கையில இருந்து ரொம்ப ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வந்துச்சு, அந்த பணத்தை நான் உனக்கு தர்றேன், இது உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. வரும்போது தேங்க்ஸ் சொல்லுங்க, போகும்போதும் தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி அறிதல் உடையவர்களா இருங்க, கிராட்டிடியூடா இருங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. எதையுமே தியாலஜியா புரிஞ்சுக்கிறதுனால ஒரு மண்ணும் ஏற்படாது உங்களுக்கு. பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன ஹாபிட்ஸா மாத்துங்க. வீட்டுல எதையாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, வீட்டு ஜன்னல் பக்கத்துல போய் நில்லுங்க, இல்ல ஒரு சேர் எடுத்துக்கோங்க. சேர் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த சேருக்காக தேங்க்ஸ் ஆண்டவரே. ஓ, இந்த சேரை நான் வாங்கின அந்த கடைக்காக நன்றி. அந்த கடைக்கு ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க, ஒரு வியாபாரம் நடந்திருக்குது.
இப்ப கிடைக்க கூட மாட்டேங்குது இந்த குவாரண்டைன்ல. எப்பவுமே குவாரண்டைன் இல்லாம இருந்திருக்குது. ரொம்ப நன்றி. இந்த சேர் அந்த கடைக்கு வந்து சேர்ந்தது நன்றி. இந்த சேரை யாரோ ஒருத்தன் செஞ்சானே அந்த கார்பெண்டருக்கு நன்றி. அந்த கார்பெண்டருக்கு ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்காக நன்றி. இந்த மரத்தை உண்டாக்குனீரே உமக்காக நன்றி. எல்லாம் அங்க போய் முடியும் கடைசியில. பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டுல ஒவ்வொரு பொருளா எடுங்க. ஒவ்வொரு பொருளா எடுத்து அதை அப்படியே அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எவ்வளவு பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. சில பேர் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருமே எங்களுக்கு உதவி இல்லைங்க, யாரும் எங்களுக்கு உதவி இல்லை. நான் கேக்குறேன், உங்க அம்மா வயிற்றுல இருந்து வரும்போது தலைகீழ புடிச்சுக்கிட்டு பின்னால ஒரு டொமால் போட்டாங்களே ஒரு நர்ஸ், அவங்களை என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா? அப்படி போடலன்னா அழாம செத்து போயிருப்போம். எவ்வளவு பேர் உதவியில இவ்வளவு தூரம் வந்திருக்கும் தெரியுமா? நம்ம எவ்வளவு பேருடைய உதவியில அவ்வளவு பெரிய விஷயம். உலகத்திலே அற்புதமான விஷயம் என்னமா சொல்றாங்க? ஒரு ஆள் எழுந்து நிக்கிறதா. இன்னைக்கு கூட நீங்க நிக்கும் போது மைக்ரோ கேமரால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நிக்கவே மாட்டீங்களாம், இப்படி ஆடிக்கிட்டே இருப்பீங்களாம். ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயம். இந்த உடம்ப இந்த தலை இப்படி வச்சுட்டு நாம இப்படி நிக்கிறதுன்றது அவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயமா. மிராக்கிள் ஆஃப் சயின்ஸ் சொல்றாங்க இந்த பிசியாலஜில. ஒரு ஆள் எழுந்து நிக்கிறது நமக்கு இது கிராண்டடா எடுத்துக்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கிராண்டடா எடுத்துக்கிட்டோம். கிராட்டிடியூட், நன்றி அறிதல் உடையவர்களாயிருங்கள். நான் அடுத்த வாரத்துல ஒவ்வொரு காரியமா சொல்றேன். ஆனா இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹீலிங் தேவைப்பட்டுச்சுன்னா, எல்லாருக்குமே ஹீலிங் தேவைப்படுதா இந்த விஷயங்கள்ல? நம்ம எல்லாருமே பொதுவாக நல்ல அப்பா அம்மா இருந்தா கூட அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் தான் நம்ம வளர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன பழமொழி சொன்னாங்களோ, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா எந்த விதத்துல நடத்தினாங்களோ, நல்ல நோக்கத்தோடு கூட விஷங்கள் விதைக்கப்பட முடியும். நல்ல நோக்கத்தோடு கூட நாம் காயப்பட்டிருக்க முடியும். ஏன்னா அவங்க சொன்ன விதம் வேற, நாம எடுத்துக்கிட்ட விதம் வேறையா இருக்க முடியும். அவங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக சொன்னதை நாம காயமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா காயம்தான். அது தெரியாம பட்டுச்சோ தெரிஞ்சு பட்டுச்சோ. கண்களை மூடுங்க. நான் ஜெபம் பண்றேன். பணத்தை குறித்த பயங்கள் இருக்குமானால், பணத்தை குறித்த பதட்டங்கள் இருக்குமானால், பணத்தின் அடிமைத்தனத்தினுடைய அடையாளங்கள் உங்களுக்கு தெரியுமானால், அதுதான் உங்களுடைய போக்கஸா? அதுக்காக நீங்க உறவுகளை இழக்கிறவங்களா? சில பேர் ஏழைகளை விரும்ப மாட்டாங்க, சில பேர் பணக்காரங்களை விரும்ப மாட்டாங்க. ரெண்டுமே காயத்தினால் உண்டாகிறது. நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. மதர் தெரேசாவோட கதை. மதர் தெரேசா சொன்னாங்க, ஏழைகளுக்காக மட்டும் பரிதாபப்படாதீங்க. ஏழைகளுக்கு பணம் இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. ஆனா பணக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருதயத்துக்குள்ள. இந்த பணம் போயிடுமோ, நாம ஒரு நாள் இதெல்லாம் இழந்து போயிடுவோமோ. ஆனா பவுல் ஏன்னா சொன்னா, எனக்கு தரித்திரப்படவும் தெரியும், ஐஸ்வர்யம் தெரியும், எனக்கு பரிபூர்ணத்திலேயே நான் வாழ தெரியும், குறைவுல என்னால வாழ முடியும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். பாருங்க, அந்த மனம் அடிமைப்படாத மனம். அந்த மனம், நான் சொன்னேன் போன வாரத்துல, யோசேப்பு ஒரு முறை கூட ஜெபித்தது இல்லை. அவனோட வாழ்க்கையில யோசேப்பு ஜெபித்த மாதிரி ஒரு முறை கூட பைபிள்ல இல்லை. ஆண்டவரே என்னை பிரதமராக்கும், ஆண்டவரே என் கனவு நிறைவேற்றும், எனக்கு ஒரு கனவு தந்தீரே, இன்னைக்கு நான் ஜெயில இருக்கிறேனே, என்னை இங்கிருந்து விடுவிய ஆண்டவரே. ஜெபிக்கவே இல்லை அவன். ஆனா அவன் இருதயம் சரியா இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ராஜாவிட்ட இருந்து அழைப்பு வருது, வா எனக்கு ராஜாவாயிருன்னு சொல்லி. Everything will work together if your heart is ready, if your emotions are ready, if you can handle your emotions. மனம் மறுரூபப்படுறதுன்றது ஏதோ எண்ணத்தை மாத்துறது இல்ல, உணர்ச்சியை மாத்துறது. உங்களுடைய உணர்வுகள்ல, உணர்ச்சிகள்ல பணத்தினால உங்களை ஏமாத்தினவங்க, பணத்துக்காக உங்களோட ஃப்ரெண்டா இருந்தவங்க, பணத்தினால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணவங்க, பணத்தினால உங்களை வெறுத்தவங்க, எதுனால பணத்தினால உங்களை ஒருவேளை விட்டுட்டு போயிருக்கலாம், பணத்தினால உங்களுடைய கல்யாணங்கள் நடக்காம போயிருந்திருக்கலாம்,
உங்களுடைய அம்மா அப்பா நீங்க படிக்கணும்னு நினைச்ச கிளாஸ நடனம் கத்துக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, அம்மா நம்ம கிட்ட பணம் இல்ல, அதனால உன்னால இதை படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்குள்ளாக ஒரு காயமாக இருந்து கொண்டு இன்றைக்கு அந்த பணத்தை வரவிடாம தடுத்து, அது எனக்கு வலியை உண்டு பண்ணிருமோ, அது எனக்கு வேதனையை உண்டு பண்ணிருமோன்ற பயத்திலேயே இருட்டுல நாம போக பயப்படுகிறது போல, அவசியம் இருந்தால் கூட இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அல்லது அது என்ன போதுமான அளவு மட்டும் இருந்துட்டா போதும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் இன்றைக்கு காயம் ஆற்றப்படுவதா. அவரே கீலேயாத்தின் பிசின் தைலமும் ரண வைத்தியருமாய் இருக்கிறார். அந்த தைலம் உங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, உங்கள் ஆத்மாவை ஊற்றப்படுவதுதான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ முடியும். உங்கள் ஆத்மா காயப்பட்டிருந்தால் எல்லாம் உங்களுக்கு காயமாக இருக்கும். உங்கள் ஆத்மா வருத்தத்தில் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு வருத்தமா இருக்கும். இந்த வருத்தத்தை எப்படி மாற்றுவது? பிராக்டிஸ் கிராட்டிடியூட். பிராக்டிஸ் கிராட்டிடியூட். பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுங்க. அது அந்த ஆள் ஆசீர்வதிக்க போகுது. அந்த ஆள் மூலமா பல பேருக்கு அந்த பணம் போகுது. அது உங்க கையில போன பணம், தேவ பிள்ளைகளாகி உங்க கையில போன பணம். அது ஒரு விசேஷம் இருக்குது. உங்க கையில வர்ற பணத்துக்காக சந்தோஷமா நன்றி செலுத்துங்க. அது குறைவோ நிறைவோ அதை பார்க்காதீங்க. நமக்கு தேவையான எல்லாம் நம்மளை சுத்தி இருக்குது. பணத்தை ஆட்டம் பாம் மாதிரி பார்க்காதீங்க. பணத்தை கேம் மாதிரி பாருங்க. இட்ஸ் a கேம். தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது இல்ல, விளையாடுறதுலயே சந்தோஷம் தான். அதுல இட்ஸ் a கேம், இட்ஸ் ஏர். காற்று எப்பொழுதும் நம்மளை சுற்றி இருக்கிறது போல, தேவையான பொழுதெல்லாம் நமக்கே தெரியாம நம்ம மூச்சு விடுகிறது போல, இதெல்லாம் நமக்கு தேவையான போது அதுவா சேரக்கூடிய விஷயங்கள். நீங்க தேவன் மேல் நம்பிக்கை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவர்களா இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆண்டவரே, இந்த நாள்ல மனதை திறந்து அவர்களுக்கு காயம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டவர்களா இருந்தாலும் சரி, அல்லது காயம் இருக்கிறது என்பதை அறியாதவர்களா இருந்தாலும் சரி, இப்பொழுது நான் நம்முடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்திருக்கிறபடினாலே அவருடைய உள்ளங்களிலே அந்த பணத்தினால் உண்டான காயங்கள், ஏமாற்றங்களால் உண்டான காயங்கள், வெறுப்பினால் உண்டான காயங்கள், பணம் சம்பந்தமாக அவர்களுக்கு பாதிக்கப்பட்டதனால் உண்டான எண்ணங்கள், பிலீஃப் சிஸ்டம், அவங்களோட வேல்யூ சிஸ்டம், இதுல ஏற்பட்ட தாழ்வுகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் அவர்களை சுகமாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதனால் அதை ஒரு போதையை போல, அது ஒரு அடிமைத்தனமாக, அதன் மேலே எண்ணமாக கைக்கு வந்துட்டா திரும்பி யாருக்கும் கொடுக்காம தங்கள் கையை விட்டு போகாமல் பார்த்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட எண்ணங்கள், பயங்கள் அவர்களை விட்டு விலகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே அதன் நிமித்தமாக அந்த ரிப்பல்ஷன் பவர் குறைஞ்சி அட்ராக்ஷன் பவர் அதிகமாய் உண்டாவதாக. வருகிற வாரங்களிலே எப்படி பணத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பேசும் பொழுது அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கும்படியாக இந்த நாளிலே அந்த நிலங்கள் பண்படுத்தப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக, சோகம் விடுதலை உண்ணதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you so much. Thank you for your time. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல. நாம காணிக்கை அனுப்ப விரும்புறவங்க ஜிபே அல்லது பேங்க் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தது, என்னோட பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அதுலயும் அனுப்பணும்.